இல்லை ஷெஹனாஸ், நீ தவறாக கூறுகிறாய். தோழர்மல் அவர்கள் அப்படிப்பட்டவர் இல்லை. நீ அவரை ஒருமுறை நன்றாக பார்த்து கூறு. நீ கூறுவது அவர்தானா? ஷெஹன்ஷா, இப்பெண் பொய் கூறுகிறாள். மன்னியுங்கள் தோழர்மல் அவர்களே, ஷெஹனாஸ் எதற்காக பொய்யுரைக்க வேண்டும்? தங்களுக்கும் ஷெஹனாஸிற்கும் விரோதம் எதுவும் இல்லையே. பிறகு ஷெஹனாஸ், உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நபர் தோழர்மல் அவர்கள் தானா? இவர்தான் அவர். என்னை இவர் அடித்தார். என் மீது பாய்ந்த என்னுடைய ஆடைகளை கிழித்த பிறகு அவர் இவரை பார்த்தால் எனக்கு பயமாக உள்ளது. ஜோதா, இவர்தான் அவர். சென்ஷா, இவர் மிகவும் மோசமானவர். என்னை காயப்படுத்தி விட்டார். இவருக்கு கடுமையான தண்டனை அளியுங்கள். அவர்களே, தோழர்மல் அவர்களை தனிமையில் என் அறைக்கு வரச் சொல்லுங்கள். நான் அவரோடு பேச விரும்புகிறேன். ஆகட்டும் முசூர். நீ பயப்படாதே ஷெஹனாஸ், உனக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். ஷெஹனாஸ், இதை குடி. ஜோதா, மிகவும் மிகவும் வலிக்கிறது. தங்கள் மீது எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை தோழர்மல் அவர்களே. ஆனால் இந்த விஷயத்தை இதுவரை ஏன் என்னிடம் கூறவில்லை? எனக்கு இதுவரை சாட்சியங்கள் கிட்டவில்லை ஷெஹன்ஷா. ஆதாரமே இல்லாமல் அப்பாவியான ஷகீராவுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் அவ்வாறு ஒன்று நடக்கக்கூடாது. ஷெஹனாஸின் கரங்களில் காயத்தைக் கண்டு எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவளை பின்தொடர்ந்து சென்றதில் அவள் பைத்தியம் இல்லை என்று தெரிந்தது. அவள் அனைவர் முன்பும் பைத்தியமாக நடந்து கொண்டாலும் தனிமையில் இருக்கும் பொழுது அவள் சரியாகத்தான் இருக்கிறாள். இன்று அவளை பின்தொடர்ந்து சென்றபோது அவள் உங்கள் அறைக்குள் நுழைந்ததை பார்த்தேன். அவள் அங்கு எதையோ தேடிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவள் வேறொரு நோக்கத்தோடு இங்கு வந்திருப்பது தெரிய வந்தது. நான் தங்களை சந்திப்பதற்குள் அவள் முந்திக் கொண்டு விட்டாள். நீ கவலைப்படாதே ஷெஹனாஸ். தவறு செய்தது தோழர்மல்லாக இருந்தாலும் நான் உனக்கு நியாயத்தை பெற்று தருவேன். அவருக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தருவேன். எனக்கு புரியவில்லை. தோழர்மல் ஒரு நல்ல மனிதர். அவரால் எப்படி இவ்வாறு நடந்து கொள்ள முடியும்? அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு புரியவில்லை. அவள் உங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறாள். அவள் கூறுவது பொய்தான் என்று எப்படி நிரூபிப்பது? இனி அனைத்தும் தங்களிடம்தான் உள்ளது ஷெஹன்ஷா. அவள் எதற்காக இதை செய்தாள், எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறாள் என்பதையெல்லாம் தாங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் நிச்சயம் செய்வேன் தோழர்மல் அவர்களே. ஆனால் அதற்கு முன்பு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். தங்களை சிறையில் அடைக்க வேண்டியது வரும். பிரத்யேக தர்பாரில் இதை பற்றி நான் தீர்ப்பு வேறு வழங்க வேண்டியது வரும். மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் பேகம் சாஹிபா. அப்படியா? நல்லதுதான். ஆனால் உங்கள் பாராட்டில் எனக்கு சந்தோஷம் இல்லை ஃபாசில் பேக். அழகுடன் சேர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறீர்கள். இது எனக்கு பிடித்திருக்கிறது. கண்களே இல்லாமல் உங்களால் பார்க்க முடிகிறது. பிரமாதம். மணப்பெண் எப்பொழுதும் அழகாகத்தான் இருப்பாள் பேகம் சாஹிபா. உண்மையை கூறட்டுமா ஃபாசில் பேக்? அனைவரும் உங்களைப் போல் மனக்கண்ணால் பார்க்க ஆரம்பித்தால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. மௌல்வி அவர்களே, நிக்காவிற்கான சடங்குகளை துவங்குங்கள். ஹைதர் காசிம்,
வல்துவதார் காசிமின் குமாரனான தாங்கள் பேகம் மகாசூச்சக் அவர்களை 2 லட்சம் மெஹர்கள் கொடுத்து பல பதவிகளும் கொடுத்து தங்களது நிக்கா நிச்சயிக்கப்படுகிறது. இந்த நிக்காவிற்கு பிறகு பேகம் மகாசூச்சக் உங்களது அனைத்து சேனைகளின் மீது அதிகாரம் கொண்டவராகவும் உரிமை உள்ளவராகவும் விளங்குவார். இந்த நிக்காவில் தங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். தங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? எனக்கு சம்மதம். தங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சம்மதம். பேகம் மகாசூச்சக், தங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சம்மதம். தங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சம்மதம். தங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சம்மதம். ஹைதர் காசிம் அவர்களே, தாங்கள் மகாச்சுக் அவர்களின் கணவராகிவிட்டீர்கள். பிறகு பேகம் மகாச்சுக் அவர்கள் தங்கள் மனைவியாகிவிட்டார். இந்த நிக்கா முடிவடைந்ததாக அறிவிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஹைதர். வாழ்த்துக்கள் மகாமந்திரியாரே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இந்த நிக்கா என்பதை விட போர் ஒப்பந்தம் என்று கூறலாம். ஆகையால் இதை ரகசியமாக வைத்திருங்கள். இதை வெளியில் கூறுவதற்கான தகுந்த நேரம் வரும் வரையில் நான் என்ன விரும்புகிறேன் என்றால், நீங்கள் அனைவரையும், காசி அவர்களையும் சாட்சியையும் நம் மாளிகையிலேயே அடைத்து வையுங்கள். இது அநியாயமாகும். இவ்வாறு எங்களை கைது செய்ய இயலாது. நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறென்றால் தாங்கள் என்னுடைய பேச்சை நிராகரிப்பதாக பொருள். பேகம் சாஹிபா, மௌல்வி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், தங்கள் விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்வது என்பது தங்களுக்கு சிரமம் அளிக்கக்கூடியது என்று கூறுகிறார்கள் அல்லவா? மிக அற்புதம். இவர்களை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கே இவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தாருங்கள். ஏனென்றால் இவர்கள் எனக்கு நிக்கா செய்து வைத்தவர்கள். சரி பேகம் சாஹிபா. வீரர்களே, வாருங்கள் மௌல்வி அவர்களே. ஷேனாஸ் எப்படி இருக்கிறாள்? இன்னும் உறங்குகிறாள். வணக்கம் ஷேன்ஷா. ஜோதா பேகம், நான் உங்களோடு ஷெஹனாஸை பற்றி பேச வேண்டும். கூறுங்கள். அந்த விஷயத்தை பற்றி தோடர்மல் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? அதில் அவருக்கு ஷெஹனாஸ் மீது சந்தேகம் பிறந்தது. ஷெஹனாஸ் பைத்தியம் அல்ல, அதை போல் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். ஷேன்ஷா, நான் தோடர்மல் அவர்களை மதிக்கிறேன். அதற்காக அவர் யாருடைய விஷயத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற அர்த்தமல்ல. முதலில் ஷெஹனாஸோடு தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார். பிறகு அவளையே குற்றம் சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஷெஹனாஸை கையும் களவுமாக அவர் பிடித்து விட்டார். அதனால்தான் அவள் இது போன்ற குற்றச்சாட்டை சூட்டி இருக்கிறாளாம். நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? அந்த அப்பாவி பெண் ஷெஹனாஸ் தன்னுடைய மான பிரச்சனையில் இவ்வாறு பொய் உரைப்பாளா? தோடர்மல் அவர்கள் கூறியதை தான் நான் உங்களிடம் கூறுகிறேன். என் மனம் எதை நம்புகிறதோ அதைத்தான் நான் கூறுகிறேன் ஷெஹன்ஷா. இன்று தோடர்மல் அவர்கள் ஷெஹனாஸை குற்றவாளி என்கிறார். நாளை இதை ஜக்கீரா செய்ததாக கூறுவார். அதன் பிறகு நான் தான் விஷத்தை தடவியதாக கூறுவார். ஷெஹன்ஷா, தோடர்மல் ஷெஹனாஸை பின்தொடர்ந்து செல்வதை நானே பார்த்தேன்.
அவள் மேலாடையை இழுத்ததை பார்த்தேன். நான் கேட்ட கேள்விக்கு அப்பொழுது அவரிடம் எந்த பதிலும் இல்லை. நேற்று நீங்கள் அவரிடம் கேட்டபொழுது அவர் என்ன கூறினார்? வரி வசூலிக்க போனதாக கூறினார். ஷெஹனாஸிடம் என்ன வரியை வசூலிக்க அவர் சென்றார்? அங்கு அவர் விசாரணைக்காக சென்றதால் உங்கள் முன்பு இந்த விஷயத்தை என்னிடம் கூறவில்லை என்று அவர் கூறினார். எதிரி தப்பிக்க கூடாது என்பதற்காக. என்ன பெரிய விசாரணை? விசாரணை செய்கிறேன் என்று முன்பே உங்களிடம் அவர் கூறினாரா? இல்லை அல்லவா? இல்லை, ஆனால் நீங்கள் உண்மை வெளிப்பட்ட பிறகு அவர் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக உங்களிடம் இவ்வாறெல்லாம் கூறியிருக்கிறார். ஷெஹனாஸ் பைத்தியம் அல்ல என்பதை மட்டும்தான் நான் உங்களிடம் கூற நினைத்தேன். யாரோ கூறுவதை நீங்கள் நம்புகிறீர்கள், ஆனால் நானே பார்த்தேன். மதுராவிலிருந்து ஆமீர் வரை, ஆமீரிலிருந்து ஆக்ரா வரை ஷெஹனாஸ் என்னோடு பல மாதங்களை கழித்திருக்கிறாள். இதை என்னால் நம்ப முடியவில்லை ஷெஹன்ஷா. தோடர்மல் அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு என் கண்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது ஷெஹன்ஷா. தங்களுக்கு ஷெஹனாஸின் நிலையை பார்த்து மனதில் இரக்கம் வரவில்லையா? ஜோதா பேகம், நான் ஷெஹனாஸை எதிர்க்கவில்லை. அதற்காக தோடர்மல் அவர்களையும் நம்பாமல் இருக்க முடியாது. அவர் செய்த குற்றத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தக் கூடாது ஷெஹன்ஷா. அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நான் விசாரித்து தீர்மானிக்கிறேன். இதற்கிடையில் ஷெஹனாஸின் நிலை என்னாவது? கேள்விகள் கேட்பதால் அவள் மனம் என்ன பாடுபடும் என்பதை நினைத்து பாருங்கள். விசாரணை நடக்க வேண்டும் என்றால் வேறு வழியை தேர்ந்தெடுங்கள். இது ராஜ்ய விவகாரம் ஜோதா பேகம், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம். இல்லை, இது ஒரு பெண்ணின் மான பிரச்சனை ஷெஹன்ஷா. அந்த தோடர்மல் உங்களுக்காகவும் ராஜ்யத்திற்காகவும் பாடுபட்டதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஷெஹனாஸ் இடத்தில் பக்ஷி பானுவோ நானோ சலீமா பேகமோ இருந்திருந்தால் நீங்கள் இவ்வாறுதான் அமைதியாக பேசிக் கொண்டிருப்பீர்களா? எனக்கு ஷெஹனாஸ் முக்கியம், அவளின் மானம் முக்கியம். ஷெஹனாஸ் கூறுவது உண்மை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உண்மையை கோரும் ஒரு பாவப்பட்ட பெண்ணிற்கு நான் துணையாக இருப்பேன். வேண்டுமென்றால் அதற்காக நான் உங்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்றாலும் தயங்க மாட்டேன் ஷெஹன்ஷா. எச்சரிக்கை! ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஹுசூர், தாங்கள் அனுமதித்தால் இன்றைய தர்பாரை தொடங்கலாம். இன்றைய வழக்கு ஷெஹனாஸை பற்றியதாகும். ஜோதா பேகம் அவர்கள் ராஜ்யத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தோடர்மல் அவர்கள் மீது ஷெஹனாஸ் என்ற அபலை பெண்ணை மானபங்கம் செய்ய முயற்சித்ததாகவும் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் இவர் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். தோடர்மல் அவர்களை ஆஜர்படுத்துங்கள். ஷெஹனாஸ் அனைவரின் முன்பு தனது வாதத்தை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜோதா பேகம், தாங்கள்? ஆம் ஷெஹன்ஷா. இவள் உதவியற்ற நிலையில் இருப்பதால் இவளுக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு அனுமதி கோருகிறேன். அனுமதிக்கின்றேன். எனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் அவருடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்ததற்காக நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மதுராவிலும் ஷெஹன்ஷாவிற்காக நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். தனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை அவர் திறமையாகவே செய்திருக்கிறார். ஆனால் அதற்காக ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ளும் உரிமை அவருக்கு கிடையாது. ஷெஹனாஸ், இவர் உன்னை கட்டாயப்படுத்தினாரா? நான் இவருடன் எப்பொழுதும் பேச மாட்டேன். இவர் மிகவும் மோசமானவர். இவர் என்னுடைய அழகான ஆடையை கிழித்து விட்டார். பிறகு என்னை கை நீட்டி அடித்து விட்டார். தோடர்மல் அவர்களே,
நீங்கள் விளக்கம் அளிக்க விரும்புகிறீர்களா? ஆம் ஷெஹன்ஷா, இப்பெண் கூறுவது அனைத்தும் தவறாகும். இவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை. எனக்கு அந்த எண்ணம் பிறக்க வாய்ப்பும் இல்லை. தோடர்மல் அவர்கள் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் என்பதை நிரூபிக்க ஷெஹனாஸிடம் சாட்சிகள் இருக்கின்றதா? ஷெஹன்ஷா, தோடர்மல் ஷெஹனாஸை பின்தொடர்ந்து வந்ததை நானே பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக விட்டுவிட்டேன். ஆனால் ஒரு நாள் என் கண்களால் நான் தோடர்மல் ஷெஹனாஸ் துப்பட்டாவை இழுப்பதை பார்த்தேன். அதை நான் மட்டும் பார்க்கவில்லை, அங்கே என்னோட மோத்திபாயும் இருந்தாள். இவர் கூறுவது உண்மையா தோடர்மல் அவர்களே? இல்லை, நான் ஷெஹனாஸினுடைய துப்பட்டாவை அவளிடம் திரும்ப அளித்துக் கொண்டிருந்தேன். ஷகன்ஷா, தோடர்மல் அவர்கள் தங்கள் அறைக்குள் சாளரம் வழியாக சென்றதை பார்த்தேன். தோடர்மல் அவர்களே, நீங்கள் என் அறைக்குள் எதற்காக சாளரம் வழியாக சென்றீர்கள்? நான் ஷெஹனாஸை பின்தொடர்ந்து சென்றேன். அன்று இவர் ஷெஹனாஸை பின்தொடர்ந்து அந்த புறம் வரை வந்து விட்டார். அங்கே ஆண்கள் பிரவேசிக்க தடை உள்ளது. ரேஷம் கான் இதற்கு சாட்சி ஷெஹன்ஷா. மன்னிப்பு கோருகின்றேன் ஷெஹன்ஷா. நான் அந்த புறத்தில் நுழைந்து தவறு செய்து விட்டேன். இது எவ்வாறு நியாயமாகும் ஷெஹன்ஷா? விசாரிப்பதற்கு இது என்ன புது மார்க்கம்? ஜாகிராவை என்னவோ முதலில் குற்றவாளி என்றார்கள். அவளுக்கு எதிராக சாட்சிகளும் எழுப்பப்பட்டன. ஆனால் இப்பொழுது இவள்தான் உங்கள் மணிமகுடத்தில் விஷம் தடவினாள் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். மனநிலை சரியில்லாத ஒரு பெண், சரியாக பேசக்கூட தெரியாத ஒரு பெண் ஒரு நாட்டின் ஷெஹன்ஷாவிற்கு எதிராக திட்டம் தீட்ட முடியுமா? இதை கேட்டால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. அப்படியே இருந்தாலும் இந்த விஷயத்தை தோடர்மல் ஏன் உங்களிடம் முன்பே கூறவில்லை? ஏன் இதை பற்றி ஹட்கா அவர்களிடம் தெரிவிக்கவில்லை? இந்த விஷயத்தை வெளியில் கூறி உண்மையான குற்றவாளி, அதாவது ஷெஹனாஸ், தப்பிவிடக் கூடாது என்று நினைத்தேன். நான் அவளை கையும் களவுமாக ஆதாரத்துடன் பிடிக்க நினைத்தேன். சாட்சி தேடுவதற்கு இரவில் தான் செல்ல வேண்டுமா ஷெஹன்ஷா? நீங்களே தோடர்மல் அவர்களை கேளுங்கள். இவர் எதற்கு இரவு ஷெஹனாஸுடைய அறைக்கு சென்றார்? காவலாளி இவரை தடுத்து கேள்வி கேட்ட பொழுது ஏதுமில்லை என்று எதற்காக மழுப்ப வேண்டும்? நான் முன்பே கூறியது போல்தான், நடக்கும் விசாரணை வெளியில் தெரிந்துவிடக் கூடாது என்று நினைத்தேன். எவ்வாறு அனைத்தையும் மறைத்து வைப்பது சரியானதல்ல தோடர்மல் அவர்களே. ஒரு பித்து பிடித்தவள் பொய் கூறுவாளா? இல்லை, ஆனால் அவள் பித்து பிடித்தவள் அல்ல. தோடர்மல் அவர்களே, ஷெஹனாஸ் பல காலமாக என்னோடு இருந்து வருகிறாள். அவளை பற்றி நான் நன்கு அறிவேன். உங்களை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்வதற்காக தாங்கள் ஷெஹனாஸ் மீது பழி போடுகிறீர்களா? அமைதி! தோடர்மல் அவர்களே, ஷெஹனாஸ் யாருக்கும் தெரியாமல் என் அறைக்குள் சென்றதை நிரூபிக்க சாட்சிகள் உங்களிடம் இருக்கின்றனவா? அதேபோல் ஷெஹனாஸ் பைத்தியம்தான் என்பதை நிரூபிப்பதற்கும் உங்களிடம் சாட்சிகள் இருக்கின்றதா? அதேபோல் ஷெஹனாஸ் தான் என் மணிமகுடத்தில் விஷம் பூசினாள் என்பதற்கான சாட்சி இருக்கின்றதா? கூறுங்கள் தோடர்மல் அவர்களே, நீங்கள் உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா? இல்லை ஷெஹன்ஷா, நான் நிச்சயம் எத்தவறும் செய்யவில்லை. நான் எனது கடமையைத்தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே காட்டப்பட்ட சாட்சிகள் நீங்கள் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாக கூறுகின்றன. தாங்கள் பாட்ஷா, நான் குற்றவாளி என்று தங்கள் மனதில் பட்டால் அதை நான் எதிர்க்கப் போவதில்லை. நான் கூறுவது ஒன்றே ஒன்றுதான், அவ்வாறு நான் நடந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் நீங்கள் குற்றம் செய்யவில்லை என்கிறீர்கள்? இல்லை ஷெஹன்ஷா, இவ்வழக்கில் நான் ஒரு நிரபராதி. இருப்பினும் ஒரு குற்றவாளிதான். ஜகீராவின் மீது தவறான குற்றத்தை சுமத்திவிட்டேன். அது எனது மனதை உறுத்திக் கொண்டிருக்கிறது. அனைத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தோடர்மல் அவர்கள் மோதிபாய் மற்றும் ஜாகிரா மீது சந்தேகம் வந்த பொழுது அவர்களை விசாரிப்பதற்காக உங்களிடம் அனுமதி கேட்டார். பிறகு ஷெஹனாஸ் விஷயத்தில் உங்களிடம் ஏன் அனுமதி கேட்கவில்லை? ஜோதா பேகம், நான் தோடர்மல் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? சந்தேகத்திற்கான காரணம், ஷெஹனாஸின் கரங்களில் காயம் இருந்தது.
அது நஞ்சுபட்ட பிறகு என் கரங்களில் ஏற்பட்டதே அதை போன்றது. வெந்நீர் பட்டதால் தான் அவள் கை எரிந்திருக்கிறது ஷெஹன்ஷா. ஷெஹன்ஷா, கொதிநீர் பட்டிருந்தால் கரங்களில் கொப்பளங்கள் தான் ஏற்படும். ஆனால் நான் அவரது கைகளில் கண்ட காயமோ அந்த தலைப்பாகையை தொட்டதனால் ஏற்பட்ட அந்த காயத்தைப் போலவே இருந்தது. மருத்துவரை அழைத்து வாருங்கள். ஷெஹன்ஷா, இந்த காயமானது கொதிக்கும் நீரால் தான் உண்டாகி இருக்கிறது. தோடர்மல் கூறியதெல்லாம் பொய் என்று இப்பொழுது தெரிந்துவிட்டது. இனி எதுவும் கூற தேவையில்லை. உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், நியாயம் வழங்குங்கள். இந்த பெண் பெத்து பிடித்தவளாக இருந்தாலும் இவளையும் நாம் மதிக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய மானத்தை பறிக்கும் அதிகாரம் எவருக்கும் இல்லை ஷெஹன்ஷா. நான் இங்கிருக்கும் அனைவரிடமும் கூறுவது என்னவென்றால், நான் அனைவருடைய அபிப்பிராயங்களையும் கேட்ட பிறகுதான் நாளை இந்த வழக்கில் நான் தீர்ப்பளிக்கப் போகிறேன். அதுவரை தோடர்மல் அவர்களை காவலில் வையுங்கள்.